வணக்கம். ஐடி வேலைகளுக்கு ஆபத்தா, அதுதான் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கம்பெனிஸினுடைய ஷேர்ஸ் எல்லாம் ரைட்டு லெஃப்ட்டு சென்ட்ரு அடி வாங்கியிருக்கு. இன்னும் ஒரு சில தினங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உள்ள குறியீடே 5% மேலே டவுனு. ஸோ அப்போ ஒரே நாளில் ஐடி கம்பெனிலாம் இல்லாமல் போயிடுமா, இல்லை அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு பூரா வேலை இல்லாமல் போயிடுமா, அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. சரி, ஆந்த்ரோபிக்கு முன்னால் கம்பெனியே இல்லையா? இருந்தது. சாட் ஜிபிடி, உங்களுக்கு கூகுள் ஜெமினை, அப்புறம் டீப் சீக்குன்னு சைனாவில். ஸோ இது எல்லாமே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் நியூஸ் வர 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 மக்கள் பீதி அடைகிறாங்க. ஏற்கனவே இந்த பிரச்சனையில் இப்போ என்னாச்சுன்னா ஆந்த்ரோபிக் அவங்க புதுசாக இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் என்ன வேலை பார்ப்பாங்களோ அதை பூரா எங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும்னு சொல்லி சீரீஸ் ஆஃப் நியூஸ் மெசேஜஸ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் விட்டது கோபால் லாங்குவேஜுங்கிறது ரொம்ப பழைய லாங்குவேஜ். நான் காலேஜில் படிக்கல, இன்ஜினியரிங்கில் ஒரு பேப்பர் எடுத்திருந்தேன். கோபால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், 30-35 வருஷத்துக்கு முன்னால். ஸோ அந்த கோபால் லாங்குவேஜில் இப்போ வேலை பார்க்குறதுக்கே ஆள் இல்லை. அதை வச்சு ஐபிஎம்ங்கிற நிறுவனம் அமெரிக்காவில் உள்ள ஏடிஎம் மெஷினில் பூரா அந்த லாங்குவேஜை போட்டு பணம் எக்கச்சக்கமாக சம்பாரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. பட் அந்த சம்பாத்தியத்துக்கு உழ வைக்கிற மாதிரி இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, ஆந்த்ரோபிக் எங்களால் அந்த கோபால் லாங்குவேஜில் சரி பண்ண முடியும், எல்லாமே நாங்கள் பண்ண முடியும், ப்ரோக்ராமர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, நாங்கள் எங்களுடைய ஏஐ அதை லேர்ன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஐபிஎம்னுடைய ஷேர் 13-14% அடி ஒரே நாளில், வரலாறு காணாத அளவுக்கு, 1/4 நூற்றாண்டாக குறையாத அளவிற்கு ஒரே நாளில் குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட $30 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒன் டேல எரோஷன். அந்த நியூஸ் அடுத்த நாள் இந்தியாவில் உங்களுக்கு கேட்கவே வேண்டாம், எல்லா கம்பெனிகளையும் போட்டு அடித்தாங்க. ஒரு 5%, 6%, 7% சகட்டு மேனிக்கு அடித்தாங்க. அப்படிங்கிறதான் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. நான் நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு ஐடியில் இருக்காங்க. யூஸ்வலாக பார்க்கையிலேயே அவங்க சில பேர் தான் கூல் மைண்டடாக இருப்பாங்க, கூல் ஹெட்டடாக இருப்பாங்க. நிறைய பேர் தே ஆர் ஆல்வேஸ் அண்டர் டென்ஷன். வந்தோன்னே உட்காந்தோன்னே, சார் ஜாப் எப்போ போகணும்னு தெரியாது சார், எப்போ வேணாலும் எங்கள் ஜாபை தூக்கலாம் சார். இதுக்காகவே இடையிலலாம் நிறைய பேர் விவசாயம் பண்ண போயிட்டாங்க. கோவிட் டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா லே ஆஃப் ஆச்சு, இதாச்சு. நிறைய பேர் நான் நிம்மதியாக போங்கடா, ஆதி காலத்து தொழில் நான் அதே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆதி காலத்து தொழிலுக்கே போயிட்டாங்க. அவங்க ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரை வாங்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஸ்டில் அவங்கள டென்ஷனில் டோவில் வச்சுருக்குது அப்படிம்பாங்க. ஸ்டில் இன்னும் டென்ஷனில் வச்சுருக்கிறது இந்த ஜாப் ரிலேட்டட் இஷ்யூ தான். ஏன்னா இன்னொரு பிரச்சனைனா அவங்க வாங்குறதுலே சம்பளம் அதிகமாக வாங்குகிறாங்க. இந்தியாவில் எல்லா இண்டஸ்ட்ரியை விடவும் அதிகமான சம்பளம் வாங்குபவர்கள் ஐடி துறையில் இருப்பவர்கள். அது சராசரியாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அதிக சம்பளம் வாங்குறவங்களுக்கு எப்போ வேணாலும் வேலை போகலாம், அதுதான் பிரச்சனை. அதிக சம்பளம் வாங்கி அதே லைஃப் ஸ்டைலுக்கு பழகிட்டோம்னா குறைவான லைஃப் ஸ்டைல், தங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைத்து கொள்வது மிகவும் சிரமம். அதுக்காகத்தான் அவங்க பயப்படுறாங்க. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக ஒரு நாள் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். அந்த டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படி, என்ன செய்கிறது, எப்படி உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுங்கிறது செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போ வி ஆர் இன் 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் என்ஜின்ஸு, டெக்ஸ்டைல் மிஷினரி, அதையெல்லாம் வச்சு 1760 வந்தது. அதுக்கப்புறம் 1840க்கு மேலே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அசம்பிளி லைனை ஃபோர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. எலக்ட்ரிசிட்டிஸு, டெலிஃபோன் லைன்ஸு, இது மாதிரி மல்டிபிள் ஐட்டம் வருது. அப்புறம் 1950லேருந்து 2000 வரைக்கும் 3rd இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நம்ம இன்னும் டிஜிட்டல் ரெவல்யூஷன், நம்ம எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு, எல்லா இடமும் கம்ப்யூட்டர் மயமாக்கல், எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆகிறது, எல்லாமே பண்ணாங்க. அதற்கப்புறம் இப்போ 2000க்கு அப்புறம் இந்த 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்கிறோம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பிக் டேட்டா, அது மாதிரி எல்லாமே சொல்கிறோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் என்ஜின் வந்துச்சு, எத்தனையோ பேர் வேலையை தூக்கியிருக்கணும். குதிரை வண்டிகள், நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்சே நீங்கள் பழனிக்கு போனீங்கன்னா, சென்னைக்கு வந்தீங்கன்னா, மதுரைக்கு போனீங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி குதிரை வண்டி பிடிச்சி நீங்கள் வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த குதிரை வண்டிகள்லாம் இப்போ எங்கே போச்சு, அந்த குதிரை ஓட்டினவங்களாம் என்ன ஆனாங்க. அதற்கப்புறம் நீங்கள் 2000 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கி தொழிலாளர்கள் அனைவரும் பெரிய போராட்டம் 1990-2000 ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டரைசேஷன் நடக்குது பேங்க்ஸுக்கெல்லாம். இன்றைக்கி கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா எங்களுக்கு ஜாபே இல்லை அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் கடந்த 25 வருஷத்தில் அப்ராக்சிமேட்லி நம்பர் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயீஸ் ஹவ் க்ரோன் பை 3 times, 3 மடங்கு வளர்ந்துருக்காங்க.
அவங்க இருக்கிற ஜாபே போகும்னாங்க. இன்றைக்கி 3 மடங்கு வளர்ந்துருக்கு அந்த ஜாப், பேங்க் எம்ப்ளாயி ஜாப்ஸு. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது இன்னும் ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம மக்கள் பயப்படுறோம். பட் எல்லாருக்கும் வேலை போயிடுமானா டெஃபினட்டாக போகாது. பர்டிகுலர்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ்ஸு, சிடிஎஸ்ஸு, அதர் ஹெச்சிஎல் டெக்கு, அது தவிர நிறைய சின்ன கம்பெனிகள் இருக்குது. என்ஐஐடி, கோஃபோர்ஜு, மீடியம் சைஸ்ட் கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ் எல்லாம். ஸோ இப்போ இங்கே பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வேலை ஆபத்தா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஏன்னா இவங்க பூரா லாஸ்ட் மைல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எந்த டெக்னாலஜி வந்தாலும் அதற்கு ஏற்றாற்போல் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்பவர்கள் இவங்க. அதுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இன்டர்நெட் வந்துருச்சா அதுக்கு சர்வீஸ் பண்ணி தர்றோம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரா அதுக்கு சர்வீஸ் பண்ணி தர்றோம். இஆர்பியா அதுக்கு சர்வீஸ் பண்ணி தர்றோம். உங்களுக்கு என்ன க்ளவுடு வருதா அதுக்கு நாங்கள் எங்களை மாற்றிக்கிறோம், அதுக்கு நான் மாற்றி உங்களுக்கு கன்சல்ட். ஸோ இவங்க கிளையண்ட்ஸுக்கு போய் கன்சல்ட்டிங் கொடுத்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன், அந்த ப்ராடக்ட் இன்னொருத்தட்ட இருக்கும், கிளையண்ட்டுக்கு தேவை இருக்குது. இவங்க இன்டர்மீடியரியாக நடுவில் நுழைஞ்சு அதை கிளையண்ட்டேருந்து வாங்கி இங்கே இவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஜாப் இப்போ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் ஏஐக்கு இன்ஃபோசிஸ் தேவை, டிசிஎஸ் எம்ப்ளாயீஸ் தேவை, ஹெச்சிஎல் டெக்னுடைய எம்ப்ளாயீஸ் தேவை, இது எல்லாமே தேவை. பட் எங்கே டேஞ்சர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் முண்டேன் ஜாப்ஸ், ரொட்டீன் ஜாப்ஸ். எப்படி ஒரு காலத்தில் பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ஸ் நிறைய இருந்தாங்களோ, ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் இருந்தாங்களோ, இப்போ அவங்களாம் எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாங்க. ஹியூமன் பீயிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அடாப்டபிள் ஐட்டம்ஸ் இன் த வேர்ல்டுன்னு நான் சொல்லுவேன். ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தங்களை தாங்களே அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய அனிமல்ஸ் கிடையாது, வேறு எந்த அனிமலும் கிடையாது. ஸோ நம்ம இந்த ரெவல்யூஷனை பார்த்துருக்கோம், சிவிலைசேஷனை பார்த்துருக்கோம், காட்டிலேருந்து இன்றைக்கி வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நானும் எவ்ரிடே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹவ் டு கீப் ஆன் மை டோஸ். நேற்று செஞ்சதே இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்க முடியாது, நேற்று கொடுத்த ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் இன்றைக்கி பண்ண முடியாது, நேற்று இருந்த போர்ட்ஃபோலியோ வேறு, நேற்று இருந்த ஆப்ஷன்ஸ் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வேறு, நேற்று இருந்த கஸ்டமருடைய டிமாண்ட் வேறு, இன்றைக்கி இருக்க கஸ்டமருடைய டிமாண்ட் வேறு. ஸோ எவ்ரிடே ஐ ஹவ் டு லேர்ன். இன்னும் நான் எவ்ரி 3 இயர்ஸ்க்கு எக்ஸாமும் எழுதிக்கிட்டு இருக்கணும். எக்ஸாமும் எழுதிக்கிட்டு இருந்து ஒவ்வொரு புது ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் எழுதணும். தீஸ் ஆர் ஆல் இது உங்கள் ஐடியில் மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் இது நுழைந்து விட்டது. ஏன்னா வேர்ல்டு அப்படி மாறுது, சம்பளங்கள் கூடுது. ஒரு சில எக்கனாமிஸ்டில் வந்த டேட்டா ஒரு சில ஐட்டங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் இந்த சாட் ஜிபிடி 2022 வந்ததற்கு பிறகு எக்கனாமிஸ்டினுடைய ஆர்டிக்கிள் அது வந்துருந்துச்சு. 3 மில்லியன் நியூ ஒயிட் காலர் ஜாப்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு சாட் ஜிபிடி வந்த பிறகு. எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 4% அப்பாயிருக்கு. ரியல் வேஜஸ் 3% அப்பாயிருக்கு. இதெல்லாம் அமெரிக்காவில். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸு, ரேடியாலஜிஸ்ட்டு, பேத்தாலஜிஸ்ட்டு இவங்களுடைய ஜாபெல்லாம் போயிடும்னாங்க. பட் வேற அவங்களோட ஜாபு 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேராலீகல்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஜெக்ட் மேனேஜர் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டங்களில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா, உங்களை நீங்களே அப்ஸ்கில் பண்ணிக்கினீங்கன்னா யுவர் சேலரி லெவல்ஸ் வில் கோ அப். இன்றைக்கி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சேலரி டிஃப்ரென்ஸ் ஒய்ட். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க பூரா $200,000, $300,000, $500,000 ஆனுவல் சேலரி வாங்குறாங்க. பட் ஓல்டு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க $80,000, $70,000, $40,000 வாங்குறாங்க. இந்தியாவிலையும் பாருங்கள், நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறவராக இருந்தால் அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சம்பாத்தியத்துக்கும் ஒரு பேங்க் எம்ப்ளாயி அல்லது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு சாதாரண நபர்னுடைய சம்பளத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள், ஹியூஜாக இருக்கும். ஸோ அப்ஸ்கில் பண்ணிக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுடைய சேலரி லெவல்ஸ் மாறும். நத்திங் பட் சேஞ்ச் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிம்பாங்க. ஸோ மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அதே போல் இந்த மாற்றத்தை ஒரு பயமாக கருதாமல், ஒரு த்ரெட்டாக கருதாமல், ஒரு வாய்ப்பாக, ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அப்ஸ்கில் பண்ணிக்க வேண்டியது. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.